தமிழ்நாடு சிறைச்சாலை கூடுதல் தகவல்கள். 1. கைதிகளின் வகைகள். அண்டர் ட்ரையல் கைதிகள், வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள். கண்டிக் கைதிகள், தண்டனை வழங்கப்பட்டவர்கள். ஆயுள் தண்டனை கைதிகள், வாழ்க்கை முழுவதும் தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள். பெண் கைதிகள், தனி பிரிவில் வைக்கப்படுவர். சிறுவர் குற்றவாளிகள், கீழ் தனி திருத்தகல்வி மையங்களில் வைக்கப்படுவர். 2. கைதிகளின் சுகாதார வசதிகள். ஒவ்வொரு மத்திய சிறையிலும் மருத்துவ அதிகாரி செவிலியர் இருப்பார். மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மனநல மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பர். கைதிக்கு பெரிய நோய் இருந்தால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப அனுமதி உண்டு. கர்ப்பிணி கைதிகளுக்கு சிறப்பு பராமரிப்பு வழங்கப்படும். 3. பெண்கள் கைதிகள். பெண்கள் பெண் வார்டர்களின் கண்காணிப்பில் மட்டுமே இருக்க வேண்டும். குழந்தையுடன் இருக்கும் பெண்கள் 6 வயது வரை, குழந்தைக்கும் உணவு, சுகாதாரம் வழங்கப்படும். பெண்களுக்கு தனி மருத்துவ மற்றும் ஆலோசனை சேவைகள் ஏற்பாடு செய்யப்படும். 4. சிறப்பு சலுகைகள். நல்ல ஒழுக்கம் காட்டும் கைதிகளுக்கு தண்டனை குறைப்பு வழங்கப்படும். கல்வி கற்கும் வாய்ப்பு அதிகம் வழங்கப்படும். திருநங்கை கைதிகள் தனியாக பாதுகாப்பாக வைக்கப்படுவர். விழாக்கள், சிறப்பு தினங்களில் பொங்கல், சுதந்திர தினம், குடியரசு தினம், சிறப்பு உணவு வழங்கப்படும். 5. பாதுகாப்பு கண்காணிப்பு. சிறையில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு. மொபைல் போன், மதுபானம், போதைப்பொருள் கடுமையாக தடை. காவலர்கள் தொடர்ந்து சோதனை நடத்துவர். 6. கைதிகளின் மறுசீரமைப்பு. கைதிகளுக்கு தொழில் பயிற்சி, தியானம், யோகா, ஆலோசனை மூலம் மன அழுத்தம் குறைக்கப்படும். சிறைச்சாலையில் வேலை செய்து சம்பாதித்தால் சிறு தொகை மதிப்பூதியம் கைதியின் கணக்கில் சேமிக்கப்படும். வெளியே வந்த பின் வேலை வாய்ப்பு பெற உதவி செய்யப்படும். 7. விடுதலை முறைகள். சாதாரண விடுதலை, தண்டனை காலம் முடிந்த பின். சிறந்த ஒழுக்கம் காட்டினால் தண்டனை குறைக்கப்படும். அரசு பரிசீலனை செய்து சில ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை. தற்காலிக விடுப்பு, குடும்ப நிகழ்ச்சி, உடல்நலம் போன்ற காரணங்களுக்காக 15-30 நாட்கள் தற்காலிகமாக விடுவிக்கப்படுவர். 8. நிர்வாக அமைப்பு. சிறைச்சாலை தலைமை இயக்குனர் மாநில அளவில் பொறுப்பாளர். சூப்பரிண்டெண்டன்ட் ஒவ்வொரு மத்திய மாவட்ட சிறையையும் நிர்வகிப்பவர். சிறை அதிகாரிகள், துணை அதிகாரிகள், வார்டர்கள், மருத்துவர்கள், ஆலோசகர்கள். இதுவே முக்கிய கூடுதல் தகவல்கள் பற்றிய விரிவான தொகுப்பு.